ஹாய் எவ்ரிவன். விஜய், சங்கீதா, த்ரிஷா இந்த விவகாரம் தான் வந்துட்டு இப்போ கோலிவுட்ல ரொம்ப விவாத பொருளா இருக்கு. கடந்த மாத இறுதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வந்துட்டே தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது நம்மனால. விஜய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு பார்த்தாக்க இது வர்த் இல்லைன்னு சொல்லி தன்னோட டோட்டல் இமேஜ் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது தான் சொல்லணும். இதுல வந்து பார்த்திபன் அவர்கள் சிக்கி இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு ஃப்ளோல ஒரு பஞ்சு ஒரு ரைமிங்கா சொல்லணும்னு விட்டுட்டு சொல்ல போய் என்னமோ வந்துட்டு மைக்க பிடிச்சிட்டாக்க அது சர்க்காசம் கிடையாது அது இதுன்னுலாம் வந்துட்டு பெருசா நோட் ஊரே பேசுறோம். அதெல்லாம் விட்டுட்டு அவர் பார்த்திபன் அவர்களை மட்டும் வந்துட்டு பிடிச்சிட்டு அவருக்கு ஒரு இது போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இப்ப இன்னைக்கு ஏதோ ட்விட்டர்ல ஏதோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் சரியா பார்க்கல. அதை பார்த்துட்டு பேசுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சினி ஃபீல்ட்லயும் எல்லாருமே வந்துட்டு இவங்க எக்கேடு கெட்டுனா போறாங்க, அந்த 4 செவத்துல வச்சுக்க வேண்டியது தானே, இப்ப என்னத்துக்காக வாண்டடா வந்துட்டு பப்ளிக்ல இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சமுத்திரகன்னி, உதயகுமார் இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நிறைய பேர் இப்படி பேசிட்டு இருக்கும் போது, இப்படி புலம்பிட்டு இருக்கும் போது ஒரு சிலருக்கு வந்துட்டு விஜயோட மகன் மகள் மனநிலைமை குறிச்சு பேசுறாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா விஜய்க்கும் சங்கீதாக்கும் பிரச்சனை 2021 இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. அப்போல இருந்து பிரிஞ்சிருக்காங்க. சோ என்ன சொல்றது, அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல பாக்குறப்ப நம்மளுக்கு தெரியுது இந்த எப்போல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னுட்டுன்னு. சோ இந்த பொதுவா இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நட்டுன்னு அந்த விவாகரத்து நட்டுன்னு வரப்போ வந்துட்டு யாருமே தன் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மறுப்பாங்க. ஆனா விஜய் அப்படி இல்லைங்க. ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது, என்ன மாதிரி ஒரு மாய வலையில இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியல. என்ன மாதிரி ஒரு உலகத்துல அவர் வந்துட்டு சஞ்சரிச்சிட்டு இருக்காருன்றதே தெரியல. தம் பிள்ளைகளையும் ஒதுக்கி வச்சிருக்காரு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மகன் வந்துட்டு ஒரு படம் இயக்குறாரு. அது தொடர்பா வந்துட்டு ஒரு வாழ்த்து தெரிவிக்க ஒரு 2 வரியில வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு வாழ்த்து போட கூட இவருக்கு டைம் இல்லை அப்படின்றதுதான் வந்துட்டு பெரிய விஷயமே. ஆனா என்ன சொல்றது, கீர்த்தி சுரேஷோட தலைப்பொங்கலுக்கெல்லாம் போய் கொண்டாட தெரியுது த்ரிஷாவோட போயிட்டு. சோ எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவரோட மகள் திவ்யா சாஷா லண்டன்ல படிச்சுட்டு பட்டம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு தந்தையா அங்க விஜய் போல. ஆனா அந்த தந்தை ஸ்தானத்துல வந்துட்டு அண்ணன் ஜேசன் சஞ்சய் தான் போயிருக்காரு. இப்படி பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணத்துல முக்கியமான காலகட்டத்துல கூட வந்துட்டு கிட்ட இல்லாம இவர் நாட்டை என்னத்தை திருத்த போறாருன்றது எனக்கு தெரியல. இதே வார்த்தைகள் தான் வந்துட்டு சோசியல் மீடியால எல்லாருமே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பேசு பொருளா இருக்கு. இந்த நிலையில இவர் ஜேசன் சஞ்சய் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது எல்லாரோட கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் சிக்மானுட்டுன்னு ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. அதோட இறுதிக்கட்ட வேலைகள் எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. அந்த படத்தோட போஸ்டர்ல இயக்குனர் என்ற இடத்துல வந்துட்டு ஜேசன் சஞ்சய் எஸ் நட்டன் போட்டிருக்காரு. சோ அந்த எஸ்ன்றது வந்துட்டு சங்கீதா. சோ அது நம்மளுக்கு தெளிவாயிடுச்சு. ஆனா இனிஷியலுக்கு கூட தன் தந்தை இருக்க கூடாதுன்னு ஒரு முடிவு செஞ்சிருந்தாக்க அந்த மனசு எவ்வளவு ரணப்பட்டிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஜோசப் விஜய்ன்ற பெயர்ல அந்த முதல் எழுத்து ஜேவும் இல்ல வியும் இல்ல. இது எதையுமே பயன்படுத்தாம இருக்காருன்னா ஜேசன் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த வலியை நாம வந்துட்டு கொஞ்சம் நம்மளும் வந்துட்டு பார்த்தாதான் வந்துட்டு புரியும்ன்றது. இது வந்துட்டு ரசிகர்கள் கண்ணில் பட்டிருக்கு. அதுவே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். இவ்வளவு நாள் இல்லாம இப்போ வந்துட்டு ரசிகர்கள் கண்ணில் பட்டதே வந்துட்டு அவரோட மன வலி வந்துட்டு வெளியில வந்திருக்கு அப்படின்றதான சொல்றேன். இனிஷியலு கூட எங்க அப்பா பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு தவிர்த்திருக்காரு. உண்மையிலேயே வந்துட்டு பசங்க பாவம் தான் அப்படின்றத சொல்லுவேன். ஏன்னா இவருக்கு டைமே இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு நாய்க்குட்டி பர்த்டேக்கு நாய்க்குட்டி கொஞ்சறதுக்கெல்லாம் டைம் இருக்கு. த்ரிஷாவோட கல்யாணத்துக்கு போறதுக்கெல்லாம் டைம் இருக்கு. த்ரிஷாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்கு. த்ரிஷாவோட வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு போட்டோஸ் போடுறதுக்கு டைம் இருக்கு. ஆனா பிள்ளைகள் கூட ஸ்பெண்ட் பண்ண மனைவி விட்டுருங்க, நான் மனைவி பத்தியே நான் பேசலைங்க. நான் பிள்ளைகள் கூட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றதுக்கு உனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீ எல்லாம் என்ன மனுஷங்க அப்படின்றது தான் நான் கேட்பேன் நான். ஸோ லெட்ஸ் சே இது இன்னும் எவ்வளவு நாள் இழுத்துட்டு போறாங்கன்றத பார்ப்போம், பார்த்துட்டு பேசுவோம்.